ஆக்டர் விஜய் ஆண்டனி பிச்சைக்காரன் மூவியோட ஷூட் அப்பவே அவருக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு தெரியும். கூடவே சேர்த்து 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்த அவரோட பொண்ணு லாரா டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அளவுக்கு அதிகமான மன அழுத்தம் இருந்துட்டு இருந்த டைம் ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி ரோமியோ அப்படின்ற மூவி வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த மூவியோட ஈவெண்ட்டுக்கு வந்ததுனால நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேட்குறாங்க, ஏன் எந்த ஈவெண்ட்டுக்கு வந்தாலும் ஸ்லிப்பர் போட மாட்டீங்க, செருப்பு ஏன் போட மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கேள்வியை முன் வச்சதுனால அவர் பதில் சொல்கிறாரு, ஒரு சின்ன சேஞ்ச்க்காக தான் நான் செருப்பு போடலை. ஒரு 2 நாள் கஷ்டமாக இருந்தது, 3ஆவது நாள் 4 நாள் அது கொஞ்சம் நல்லா தான் இருக்க மாதிரி இருந்தது. அதனால தான் நான் எங்கே போனாலுமே செருப்பு போடாமல் இருக்கேன். இது எனக்கு ஒரு நல்ல மாற்றமாக இருக்குது. நல்ல மாற்றம், ஏதோ ஒரு மாற்றத்தை விரும்புவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த மாற்றம் எனக்கு ஒரு பாசிட்டிவான ஃபீல் கொடுக்குது அப்படின்ற மாதிரி விஜய் ஆண்டனி 7 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. அது என்ன இப்போ திடீர்னு சர்ச்சையாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை பார்த்த ஒரு டாக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு சமுதாய அந்தஸ்தில் இருக்கிற ஒரு நடிகர், அவர் சொன்னால் கேட்குற மாதிரி நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு நடிகர் எப்படி செருப்பு போடாமல் நடங்கன்னு மக்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அவர் எந்த மக்களுக்கும் எந்த அட்வைஸையும் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் நான் நடக்கிறேன், நீங்களும் செருப்பு போடாமல் நடங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லலை. பட் டாக்டர் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னா, இதை பார்க்குற மக்கள் எல்லாரும் செருப்பு போடாமல் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரோ என்னமோ தெரியலை. ஸோ அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஒரு விஜய் மாதிரி, ரஜினி மாதிரி ஆக்டர்ஸ்லாம் ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா மக்கள் உடனே ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஜய் ஆண்டனி எப்படி செருப்பு போடாமல் நடங்க, அது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும் எப்படி சொல்லலாம்? அதனால் எத்தனை விதமான நோய்கள் வருதுன்னு அவருக்கு தெரியுமா? முக்கியமாக செருப்பு போடாமல் நடக்கிறதன் மூலமாக வர நோய்கள் பெண்களையும் சிறு குழந்தைகளையும் பாதிக்குது. இப்படி எதுவுமே தெரியாமல் நான் செருப்பு போடாமல் நடக்கிறேன், அதனால் நீங்களும் செருப்பு போடாமல் நடங்க அப்படின்னு சில வளர்ந்த அறிவாளிகள் சொல்கிறது சரியா அப்படின்னு டாக்டர் வந்து தன்னோட காட்டத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. உண்மையாலுமே 7 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் டாக்டர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் விஜய் ஆண்டனி வந்து கொஸ்டின் கேட்டவங்கள்ட்ட, எனக்கு இது ஒரு பாசிட்டிவான ஃபீல் கொடுக்குது, வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு அந்த ஆங்கரை தான் சொன்னாரே தவிர மக்களை சொல்லலை. இன்னொன்று, விஜய் ஆண்டனி சொன்னது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், டாக்டர் சொல்கிறது வந்து சயின்டிஃபிக்காக இருக்கலாம். ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண முடியாது. பட் நம்ம மனசு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஏதோ சாப்பிடுவோம், தூங்குவோம், ஏதோ ஒன்று வேலை பண்ணிகிட்டே இருப்போம். திடீர்னு நம்ம தலையில் ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துடும். அந்த டைம் நம்மளுக்கு எப்படி இதுலேருந்து வெளியே வர்றதுனே தெரியாது. அப்போது நம்ம ப்ரே பண்ணிப்போம், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிப்போம். இப்போது சொல்லுவோம், நம்ம என்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை நான் விட்டுடுறேன், இனிமேல் என் லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்ணிப்போம். நான்லாம் அப்படி ப்ரே பண்ணிப்பேன். எப்படின்னா, கடவுளே ப்ளீஸ் எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுங்கள், நான் வேணும்னா இந்த பழக்கத்தை நான் மாற்றிக்கிறேன், இனிமேல் அந்த பழக்கத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மாற்றம் அப்படின்றது நிறைய பேருக்கு மாறுபடும். சில பேர் வந்து இனிமேல் நான் 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வந்து இனிமேல் நான் நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டேன். அவங்கவுங்க பிரச்சனையோட வீரியத்தை பொறுத்து கடவுள்கிட்ட ஒரு ஐஸ் வைக்கிற மாதிரி, கடவுளே ப்ளீஸ் எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுங்கள், நான் இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி விஜய் ஆண்டனி அவர் மனசுக்கு தோணுன ஒரு விஷயம், செருப்பு போடாமல் நடந்தால் மேபி நல்லா இருக்குது, ஸோ அதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிருக்காரு. அவ்வளோதான், சிம்பிள். பட் டாக்டர் சொன்ன விஷயமும் பெருசாக ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. செருப்பு போடாமல் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நடக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரோட்டில் வந்து இப்போ வரைக்குமே நம்ம என்ன யூஎஸ்லேயா இருக்கோம், யூஎஸில் வந்து ரோட்டில் எச்சு துப்புனாலே 25,000 ஃபைனு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ரோட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணலாம், அதுக்கு ஃபைன். பட் இங்கே அப்படிலாம் கிடையாது. ரோட்டில் எச்சு துப்பலாம், வாமிட் பண்ணலாம், யூரின் பாஸ் பண்ணுறாங்க, அந்த வேஸ்டேஜ் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து ரோடு மேலே தான் கொட்டுறாங்க. ஸோ நம்ம செருப்பு போடாமல் நடந்தோன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும். பட் இவங்க சொன்னது, இவங்க 2 பேரும் சொன்னதும் சரிதான். இங்கே பிரச்சனை இவங்க சொன்னது இவங்க மனசுக்கும், அவங்க சொன்னது மக்களுக்கும் தேவையான ஒன்று தான். எதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான். சர்ச்சை ஆகாத ஒரு விஷயத்தை சர்ச்சைக்குள்ளாக்குறதே தந்தி நியூஸ் சேனலோட வேலையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ பார்க்கும்போது இருந்தது. தேங்க்யூ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்.